இந்த நாளிலே இந்த நாளிலே உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் தேவாதி தேவனுக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். அ இந்த நாளிலே இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்கள், சகோதரிகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னை இந்த நாளில மிகுந்த அன்போடு கூட அழைத்த அன்பிற்குரிய சாலமோன் அண்ணனுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, ஊழியங்கள்ல தோள் கொடுக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து ஊழியத்தின் பாதையில கர்த்தர் தாமே வழிநடத்தி, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. தொடர்ந்து இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி தேவ சமூகத்துல நாம் ஜெபத்தோடு கூட நாம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அப்படி இருக்கிற இடங்கள் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, தேங்க்யூ. எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி தேவ பிரசன்னத்துல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள்ல நம்மோடு கூட என்ன பேச சித்தமாய் இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்துல அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல கால வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கால வேளையில உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிற இடங்கள்ல ஒருமனப்படும்படியாய் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இந்த காலை வேளையில நீர் என்ன பேச சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படியா நீர் எங்களுக்கு தந்திருக்க நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் சகோதரர்களாக நாங்கள் இந்த இடத்துல சகோதர சகோதரிகளாக ஒருமனப்படுகிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் இந்த நாளில் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல வார்த்தைகளை நாங்கள் வாசித்து தியானிக்கிற வேளையில ஆவியானவர் எங்களோடு பேசி உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படியாய் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் இந்த நாளில என்ன வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேச சித்தமாய் இருக்கிறீரோ உடைய வார்த்தைகளை கொண்டு பேசி நீங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துல ஐக்கியப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தனிப்பட்ட விதத்திலும் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நீர் கொடுத்து நீர் பலப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக. தெய்வ சித்தம் மாத்திரம் நிறைவேறும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அடியே நம்முடைய ஆளுகைக்கு முழுவதும் தருகிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சகல துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து அம்மாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கூட்டத்திற்காக, இந்த ஜெபத்திற்காக சகோதரர் என்னை அழைத்த பொழுது நான் ஜெபத்தோடு ஆயத்தப்பட்ட வேளையில ஆவியானவர் என்னோடு கூட பேசின சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 14வது வசனம் வரை கவனிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். கர்த்தரால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய கரத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் பாதையில நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதிலே எவ்விதமான மாற்றமும் இல்லை, எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், சகோதரரே, நான் அதை பிடித்து கொண்டேன் என்று சொல்லி நான் எண்ணுகிறதில்லை. நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னா, பின்னானதை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த நாளிலே நாம தியானிக்க போகிற ஒரு சத்தியம் என்ன என்று சொன்னால், லக்கை நோக்கி அல்லது தரிசனத்தை நோக்கி நாம் தொடருகிறோம். நல்ல ஒரு தரிசனத்தை நோக்கி கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். அந்த தரிசனத்தை முன்வைத்து கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறபடினால் அந்த தரிசனத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த லக்கை எல்லாரும் அடைந்து கொள்வார்களா என்று சொன்னா, வேதத்தின் அடிப்படையில தரிசனத்தின் பாதையில அநேகர் வழுவி போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள் அநேகர் உண்டு. ஆனா இந்த தரிசனத்தை அடைந்தவர்களை வேதம் அடையாளம் காட்டுகிற சிலரை தான் நாம் கவனிக்க முடியும். தரிசனத்தை விட்டு எது நம்மை வழிமாற பண்ண போகிறது என்று சொல்லி எனக்கு ஆண்டவர் என்னோடு கூட தெளிவாய் திட்டமாய் ஒப்புவித்த ஒரு மனிதன் உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். தரிசனத்தோடு அழைக்கப்பட்ட அநேகர் பின்வாங்கி போகிற இந்த நாட்களிலே நாம் தரிசனத்தோடு ஓட வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன, என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தருக்கு சித்தமான ஒரு 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு இந்த கால வேளையில விரும்புகிறேன். யாவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி என்று சொல்லி நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோமேயானால், இந்த 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்துல
தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இந்த தேவனுடைய மனுஷனுடைய பெயர் சொல்லப்பட்டதாக வேதத்திலே தெரியவில்லை. ஆனால் இந்த தேவனுடைய மனுஷனை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யெரொபெயாம் தூபம் காட்டுகிற அந்த வேளையில யெரொபெயாம் என்கிற ராஜா இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாய் இருக்கிற அந்த யெரொபெயாம் கர்த்தருடைய ஜனங்கள வழிமாற பண்ண போகிற அந்த சமயத்திலே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 2ஆக 2 ராஜ்யமாக பிரியப்பட்டது. ஒன்று யூத ஜனங்கள், இன்னொன்னு இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லி 2ஆக பிரிக்கப்பட்ட அந்த சமயத்திலே, யெரொபெயாம் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை யூத தேசத்துக்கு அவர்கள் செல்வார்களானால், அவர்கள் எருசலேமுக்கு போய் கர்த்தரை பணிந்து கொள்வார்களானால், யூத ராஜாவோடு கூட அவர்கள் சேர்ந்து கொள்ளக்கூடும் என்று சொல்லி ஒரு ஒரு தவறுதலான ஒரு காரியத்தை செய்கிறார். பெத்தேலிலும், தாணிலும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆ விக்கிரகத்தை அவர் அந்த இடத்துல நிறுவுகிறத நம்ம கவனிக்க முடியும். இந்த விக்கிரகத்தை அவர் அந்த இடத்துல ஏற்படுத்தினபடியினால, இப்போ ஜனங்கள் எருசலேமுக்கு திரும்ப மாட்டார்கள் அல்லது யூதேயா தேசத்துக்கு நேராய் அவர்கள் திரும்ப மாட்டார்கள் என்று சொல்லி இந்த ராஜா நினைத்துக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே அவர்கள் விக்கிரகத்தை வழிபாட்டை அவர் ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, அ இந்த ராஜா வந்து பலி செலுத்தும்படிக்கு போய் நிற்கிறார். இந்த சமயத்துல தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி வேதம் அடையாளம் காட்டுகிற ஒரு மனிதன், அ 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே, தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து, யூதா தேசத்திலிருந்து பெத்தேல் என்கிற, அதாவது பெத்தேலிலே யெரொபெயாம் தூபம் காட்டிக் கொண்டிருக்கிற அந்த இடத்திலே இப்பொழுது தேவனுடைய மனுஷன் வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு வந்திருக்கிறார். இப்போ இந்த தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசனமான வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், பலிபீடமே, பலிபீடமே, தாவீதின் வம்சத்திலே யோசியா என்னும் பேருள்ள ஒரு ராஜா பிறப்பார். அதாவது ஒரு குமாரன் பிறப்பார். அவர் உன்னுடைய மேடைகளில் தூபம் காட்டுகிற ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். வேதத்துல நாம் கவனிக்கும் பொழுது, அ ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பதாகவே, அ அநேக நாட்களுக்கு முன்பதாய் முன்னறிவிக்கப்பட்ட ஒரு மனிதன் யார் என்று சொன்னா, இந்த யோசியா என்கிற ராஜா. இந்த யோசியா ராஜாவை குறித்து கர்த்தர் இந்த தேவனுடைய மனுஷனை கொண்டு அவர் அதை வெளிப்படுத்துகிறதை, தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறத நம்ம கவனிக்க முடியும். கிட்டத்தட்ட 325 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த யோசியா என்கிற மனிதன் பிறப்பார் என்பதை குறித்து இந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த தேவனுடைய மனுஷனுடைய பெயர் வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படி, அ 325 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே யோசியா என்கிற மனிதனை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த யோசியா பிறப்பார். இவர்தான் உன்னுடைய மேடைகளிலே தூபம் காட்டுகிற ஆசாரியர்களை பலியிடுவார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதை 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்துல அது நிறைவேறுகிறத நம்ம கவனிக்க முடியும். இப்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னா, இந்த தேவனுடைய மனுஷனை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த தேவனுடைய மனுஷன் யார் என்று சொன்னால், முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசனமான வார்த்தையை தைரியமாய், திட்டமாய் அந்த வார்த்தைகளை அவன் ஒரு ராஜாவுக்கு முன்பதாய் போய் நின்று, அதாவது இஸ்ரவேலின் ராஜாவாய் இருக்கிற யெரொபெயாமுக்கு முன்பதாய் போய் நின்று அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். இதை சொல்றது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு ஒரு அடையாளம் என்று சொல்லி, அந்த பலிபீடம் வெடித்து அது சாம்பல் கொட்டுண்டு போகும் என்கிற ஒரு வார்த்தையும், ஒரு அடையாளத்தையும் அதிலே சொல்லுகிறத நம்ம கவனிக்க முடியும். இப்ப நம்ம இந்த தேவனுடைய மனுஷனை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி விட்டு, அதன் பின்புதான் இந்த தேவனுடைய மனுஷனிடத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ இந்த வார்த்தையை இந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற அந்த சமயத்திலே, யெரொபெயாம் தூபம் காட்டும்படிக்கு பலிபீடத்திற்கு முன்பதாக நிற்கிற அந்த யெரொபெயாம் என்கிற ராஜா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவனை பிடியுங்கள் என்று சொல்லி கரத்தை நீட்டுகிறார். இப்பொழுது அவனை பிடியுங்கள் என்று சொல்லி கரத்தை நீட்டின இந்த ராஜாவுடைய க க கரமானது முடக்கக்கூடாதபடிக்கு, அதாவது தன்னிடத்துல திருப்பக்கூடாதபடிக்கு அது மரத்து போனதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ கரம் மரத்து போன அந்த சமயத்திலே, அ இப்போ இந்த ராஜா வந்து தேவனுடைய மனுஷனிடத்துல எனக்காக விண்ணப்பம் பண்ணு என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ இந்த தேவனுடைய மனுஷன் விண்ணப்பம் பண்ணி, ராஜாவுடைய கரம் மீண்டும் சீர்பட்டதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் ஒரு ராஜாவுக்கு முன்பதாய் நின்று பிரசங்கித்தவர் இந்த தேவனுடைய மனுஷன். 2வது இந்த தேவனுடைய மனுஷன் யார் என்று சொன்னால், இந்த தேவனுடைய மனுஷன் நிமித்தம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு அடையாளமாய் அந்த சமயத்திலே பலிபீடம் வெடித்ததை நாம அதற்கு பின்பகுதியில கவனிக்க முடியும். இப்ப ராஜாவுடைய கரம் மரத்து போகிறது. ராஜா சொன்ன வார்த்தையின்படி
இப்போ தேவனுடைய மனுஷன் மிகுந்த பாரத்தோடு கூட வருந்தி ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மீண்டும் அந்த கரத்தை சீர்படுத்துகிறார். இப்போ ஒரு பெரிய அ அற்புதத்தை இந்த ராஜா கண்டபடினால், இந்த ராஜா ஒரு காரியம் செய்கின்றார். என்ன செய்கிறார் என்று சொன்னால், 7வது வசனத்திலே அ அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, "நீ என்னோடு கூட வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருகிறேன்" என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ ராஜா வந்து இந்த தேவனுடைய மனுஷனை அங்கீகரிக்கின்றார். எந்த தேவனுடைய மனுஷனை பிடியுங்கள் என்று சொல்லி கரத்தை நீட்டினாரோ, அந்த தேவனுடைய மனுஷனை அங்கீகரிக்கத்தக்கதாய், அவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய், கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்கின்றார். இந்த தேவனுடைய மனுஷன் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தபடியினால், அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், என்னோடு கூட வந்து இளைப்பாறு என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ இதிலே தேவனுடைய மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். "நீர் எனக்கு உம்முடைய வீட்டிலே பாதியை கொடுத்தாலும், நான் உம்மோடு கூட வருகிறதில்லை. என்னிடத்துல நீ உம்முடைய வீட்டின் ஆஸ்தியின் பாதியை கொடுத்தா கூட நான் உம்மோடு வரமாட்டேன். காரணம் என்ன என்று சொன்னால், நான் உம்மோடு கூட வந்து நான் புசிக்கவோ, தண்ணீர் குடிக்கவோ மாட்டேன். காரணம் என்ன என்று சொன்னால், நீ அப்பம் புசியாமலும், தண்ணீர் குடியாமலும், நீ போன வழியாய் திரும்பாமலும் இரும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். முதலாவது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வெளிப்படுத்தினவர். அது மாத்திரமல்ல, இந்த ராஜாவை குறித்து, அந்த பலிபீடத்தை குறித்து அவர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அதை நிரூபிக்கின்றார், உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்துறது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ராஜாவுக்காய் ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ராஜாவுடைய கரம் சீர்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தேவனுடைய மனுஷன் இன்னொரு காரியத்துல ஒரு தீர்மானம் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை தாண்டி நான் வழி விலகி போக மாட்டேன் என்று சொல்லி தீர்மானமாய் இருக்கிறார். இப்போ இந்த ராஜாவின் இடத்துல சொல்லிவிட்டு அவர் திரும்பி செல்லுகிறார். வேறே வழியாய் அவர் திரும்பி செல்லுகிறார். இப்ப திரும்பி செல்லுகிற இந்த இந்த தேவனுடைய மனுஷன் யூதா தேசத்தை நோக்கி அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். யூதாவை நோக்கி அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே இந்த பெத்தேலில் இருக்கிற கிழவனான தீர்க்கதரிசி என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து வேதம் அறிமுகப்படுத்துகிறது. இந்த தீர்க்கதரிசியினுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனா கிழவனான தீர்க்கதரிசி என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இப்போ தேவனுடைய மனுஷனுக்கும் கிழவனான தீர்க்கதரிசிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதை வேதத்திலிருந்து நாம கண்டு கொள்ள முடியும். இவர் கிழவனான தீர்க்கதரிசி என்று சொன்னால் வயது முதிர்ந்தவர். இந்த தேவனுடைய மனுஷன் இளம் வயதை உடையவராய் இருக்கக்கூடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த கிழவனான தீர்க்கதரிசி இந்த தேவனுடைய மனுஷனை பார்க்கவில்லை. இந்த தேவனுடைய மனுஷனை குறித்து எதுவுமே தெரியாது. ஆனாலும் கிழவனான தீர்க்கதரிசியினுடைய குமாரர்கள் சொன்ன வார்த்தையின்படி பெத்தேலிலே நடந்த சம்பவங்களை அவர் கேள்விப்பட்டு தன்னுடைய குமாரனிடத்துல கேட்கின்றார். அவன் எந்த வழியாய் போனான் என்று சொல்லி கேட்கின்றார். அந்த வழியை தெரிந்து கொண்டு இப்பொழுது இவர் பிரயாணப்பட்டு தேவனுடைய மனுஷனை பின்தொடர்ந்து போகிறார். ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். இந்த தேவனுடைய மனுஷன் பின்பகுதியில அவர் தன்னுடைய ஓட்டத்திலிருந்து விலகி போய் அவர் மரித்து போனார் என்பதாய், அழிந்து போனார் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அதற்கு முதலாவது ஒரு காரணம் என்னென்று சொன்னால், அ பனி 14வது வசனத்திலே நாம் கவனிக்கும் பொழுது, தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனைக் கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று சொல்லி கிழவனான தீர்க்கதரிசி இந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து கேட்கின்றார். எனக்கு ஆவியானவர் திட்டமாய் சொன்ன முதலாவது ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஜெபத்துல இணைந்து இருக்கிற நம்மை குறித்து தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் நல்ல தரிசனங்களையும் திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய மனுஷனைப் போல நாம் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்து, அநேக காரியங்களை நம்ம பிரயாசப்பட்டு ஊழியத்தின் பாதையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் அநேக காரியங்களை சாதித்திருக்கலாம். அநேக தீர்மானத்திலே உறுதியாய் நின்றிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே நாம் உட்கார்ந்து இருக்கிற இடம், கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறோமா என்று சொல்லி ஆவியானவர் ஒரு கேள்வியை கேட்கும்படிக்கு என்னோடு கூட பேசினபடினால், இந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த நாட்களிலே தரிசனத்தோடு அழைக்கப்பட்ட அநேக தேவ பிள்ளைகளுடைய ஓட்டங்கள் பாதியிலே முடிந்து விடுவதற்கு அல்லது பின்மாற்றத்துக்கு நேராய் போய்விடுவதற்கு முதலாவது ஒரு காரணம் என்னென்று சொன்னால், கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்திருந்த தேவனுடைய மனிதன். இந்த கர்வாலி மரத்தை குறித்து அநேக வார்த்தைகள் வேத வசனத்தின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். சமயம் குறைவா இருக்கிறபடினால சில காரியத்தை நான் சொல்லுகிறேன். வசனத்தை நாம் திருப்ப வேண்டாம். இந்த கர்வாலி மரத்தை குறித்து நீங்கள் வேதத்திலே புரட்டி பார்க்கும் பொழுது, இந்த கர்வாலி மரத்தின் கீழே சிலரை அடக்கம் பண்ணினதை வேதத்துல நம்ம கவனிக்க முடியும். அதை ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் கவனிக்க முடியும். 1 சாமுவேல் புஸ்தகத்துல நாம் அதை கவனிக்க முடியும். கர்வாலி மரத்தின் கீழே சிலரை அடக்கம் பண்ணுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. அப்போ இது அடக்கம் பண்ணுவதற்காக மாத்திரம் தான் இந்த கர்வாலி மரத்தை பயன்படுத்தினார்களா என்று சொன்னா இல்லை. இந்த கர்வாலி மரம் சில இடத்திலே பாவம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட இடம் என்பதாகவும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த கர்வாலி மரத்தை குறித்து வேதத்துல சில பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அது உள்ள போக வேண்டாம். ஆனா கர்வாலி மரத்தை குறித்து இந்த நாளில எனக்கு ஆண்டவர் சொன்னபடி நான் உங்களோடு ஒரு வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கர்வாலி மரம் எதை குறிக்கிறது? இந்த கர்வாலி மரத்தின் கீழ தேவனுடைய மனுஷன் உட்கார்ந்திருந்தான். இந்த கர்வாலி மரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே
சகரியா 11வது அதிகாரத்தில், அது மாத்திரமல்ல ஆமோஸ் 2வது அதிகாரத்துல திருப்பிக் கொள்ளும் பொழுது, இந்த கர்வாலி மரம் கர்த்தருக்கு பிரியமில்லாத மேட்டின்மையான காரியத்தை குறித்து, அல்லது ஒரு திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கை குறித்து வேதம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. அதை தாண்டி இன்னொரு வார்த்தையை நாம தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்சலோம் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே கர்வாரி மரத்திலே தொங்கினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த கர்வாலி மரம் எதை குறிக்கிறது என்று சொன்னா, இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்வாலி மரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல், வெதுவெதுப்பான இடத்திலே நாம் அடைக்கலம் புகுந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறிக்கிறது. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எந்த அளவிற்கு இந்த வார்த்தைகள் புரிகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆவியானவர் எனக்கு என்னோடு கூட திட்டமாய் சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், நாம் உட்கார்ந்து இருக்கிற இடம் பாவத்திற்கான இடமும் அல்ல, பரிசுத்தத்திற்கான இடமும் அல்ல, இடைப்பட்ட ஒரு இடம். நாம் அமர்ந்திருக்கிற இடம் ஒருவேளை பரிசுத்தமான அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் உயிர் பெற்று ஓடுவதற்கேற்ற ஒரு அனல் இல்லாத ஒரு இடமாய் இருக்கலாம். அதே போல குளிர் இல்லாம இடமாய் இருக்கலாம். இடைப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த தேவனுடைய மனுஷனை நாம் பார்ப்போமேயானால், யூதா தேசத்திலும் அவர் இருக்கவில்லை. அல்லது இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்கு அல்லது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி கடந்து போன பெத்தேலிலும் அவர் இருக்கவில்லை. 2க்கும் இடைப்பட்ட இடத்துல இருந்தார். ஆவியானவர் என்னோடு திட்டமாய் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இடைப்பட்ட ஒரு இடத்துல சில வேளைகள்ல நாம் ஒரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற அனுபவத்தில் இருக்கிற அநேகர் இந்த இடத்துல நாம இந்த ஜெபத்துல கலந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த குளிர் காயிற அனுபவத்திலிருந்து அல்லது வெதுவெதுப்பான இடத்துல அமர்ந்திருக்கிறதிலிருந்து நாம் முதலாவது வெளியே எழும்பி வர வேண்டும். வசனம் அழகாய் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 14வது வசனம். தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் இந்த கிழவனான தீர்க்கதரிசி இவனை வழிமாற பண்ணினான். அந்த வழிமாற பண்ணின இந்த கிழவனான தீர்க்கதரிசி, அதாவது சத்துருவாகிய மனுஷன் இந்த தேவனுடைய மனுஷனை கண்டு கொள்ளுகிற ஒரு இடம் என்ன என்று சொன்னால், கர்வாலி மரம். இந்த கர்வாலி மரத்தின் கீழே நாம் அமர்ந்து இருக்கிறோமா? கர்வாலி மரம் என்பது எதை குறிக்கிறது? இடைப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கை அல்லது இடைப்பட்ட ஒரு இடம். வானத்துக்கும் பூமிக்கும் இடையே அல்லது யூதாவுக்கும் பெத்தேலுக்கும் இடையே கர்வாலி மரம் இருக்கிறது. அந்த கர்வாலி மரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 54ஆம் வசனம், 55ஆம் வசனம், 56ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, பேதுரு என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரோடு இருந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களே மிகவும் பிரதானமான அந்த பேதுரு என்கிற மனுஷனை இப்போ ஒரு வேலைக்காரி எங்கே கண்டுபிடிக்கிறாள் என்று சொன்னால், உலக மனிதர்கள் அல்லது போர் சேவர்கள் நெருப்பை மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. நெருப்பண்டையில் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு என்கிற வார்த்தை லூக்கா அழகாய் பயன்படுத்துகிறார். இந்த நெருப்பண்டையில் இருக்கிற அந்த குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை வேலைக்காரி கண்டு கொள்ளுகிறார். அந்த இடத்துல தான் வேலைக்காரி கேட்கிறா, நீயும் அவனோடு கூட இருந்தாய் அல்லவா என்று சொல்லி கேட்கின்றார். இன்னைக்கு நாம் நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறோமோ, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாதபடிக்கு இடைப்பட்ட வாழ்க்கையிலே நாம் இளைப்பாரி கொண்டிருக்கிறோமே. ஆனால் இப்போ ஒரு இந்த இந்த சம்பவத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நமக்குள்ள வருகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இந்த தேவனுடைய மனுஷன் ஊழியத்தை நிறைவு செய்து விட்டார். நிறைவு செய்த இந்த தேவனுடைய மனுஷனை ராஜா இளைப்பாறும்படிக்கு அழைக்கின்றார். அங்கே இளைப்பாற செல்லவில்லை. இப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி இவர் வேற வழியாய் திரும்புகிறார். திரும்புகிற இந்த தேவனுடைய மனுஷன் இன்னும் சில மைல்கள் அல்லது சில கிலோமீட்டர் அவர் கடந்து போயிருப்பாரேனா, யூதா என்கிற தன்னுடைய இடம் வந்திருக்கும், தன்னுடைய தேசம் வந்திருக்கும். அங்கே போய் அவர் இளைப்பாறி இருக்கலாம். ஆனா இடைப்பட்ட வாழ்க்கையிலே இளைப்பாறுகிறார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்முடைய ஓட்டத்தை துவங்கி இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஊழியத்தின் பாதையிலே நம்முடைய ஓட்டத்தை துவக்கி இருக்கிறார். இந்த இடைப்பட்ட வாழ்க்கையிலே, இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையில நமக்கு இளைப்பாறுதல் இல்லை. அவருடைய ராஜ்யத்திலே தான் நமக்கு இளைப்பாறுதல் இருக்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த இடைப்பட்ட நாட்களிலே நாம் இளைப்பாறுவதற்காக சில காரியத்தை நாம விட்டுவிட்டு நாம் ஓய்ந்திருப்போமேயானால், சத்துரு நம்மை கர்வாலி மரத்தின் கீழே கண்டுகொள்ளுகிறான் என்பதை வேதத்தின் அடிப்படையில நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு இளைப்பாறுதல் எங்கே இருக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. நமக்கு இளைப்பாறுதல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. நான் சில வசனங்களை சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே கவனிக்கும் பொழுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே எரேமியா சொல்லுகிறார், நான் பரியாசக்காரருடைய கூட்டத்திலே உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த பரியாசக்காரருடைய கூட்டம் என்பது என்னன்னா, நம்மை கொஞ்சம் இளைப்பாற அல்லது நம்மை லகுவாய் மாற்றுவதற்கு அல்லது நம்மை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவதற்கான ஒரு இடம். சில வேளைகள் நாம் நினைக்கிறோம், ஒரு 40 நாட்கள் நான் உபவாசம் இருந்திருக்கிறேன். இந்த உபவாசம் போதும்.
இனி ஒரு 2 நாட்கள் நான் ஓய்வு எடுக்கிறேன். 2 நாட்கள் நான் இளைப்பாறுகிறேன். அல்லது 2 நாட்கள் நான் உலகத்தோடு கூட நான் ஒத்துப்போகிறேன் என்று சொல்லி சில வேளைகள்ல நம்முடைய சில ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சில காரியத்தை நாம் சாதித்து விட்டோம் என்கிற எண்ணத்திலே சில எல்கையில நாம் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் இளைப்பாற வேண்டிய இடம் எதுவாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சமூகமாய் இருக்க வேண்டுமே தவிர, ஆண்டவருடைய ராஜ்யமாய் இருக்க வேண்டுமே தவிர, உலகத்திலே நமக்கு இளைப்பாறுதலை தேடக்கூடாது. மனிதர்களுடைய வார்த்தையினால் நம்மை தேற்றி நாம் இளைப்பாறுதலுக்கு நேராய் கடந்து விடக்கூடாது. நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். நாம் கவனிக்கும் பொழு நாம் அந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது, வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆ வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், அத்தி மரத்தின் கீழே திராட்சை செடி நிழலிலே அவர்கள் சுகமாய் தங்கியிருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த தேவனுடைய மனுஷன் திராட்சை செடி நிழலிலோ அத்தி மரத்தின் கீழோ அமர்ந்திருப்பானேயானால் கிழவனான தீர்க்கதரிசி கண்டுபிடித்திருக்க வாய்ப்பு இல்லை. அத்தி மரத்தை குறித்து வேதத்திலே கவனிக்க முடியும். அது கர்த்தரோடு கூட கர்த்தரை தியானிக்கிற இடம், கர்த்தரை சந்திக்கிற இடமாய் நாம் கவனிக்க முடியும். நாத்தான்வேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லும் பொழுது, அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன். நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் கர்வாலி மரமா, அத்தி மரமா? இந்த உலகத்திலே நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. எங்கே இருக்கிறது? தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் கிடைக்கிற ஆறுதலை தாண்டி உலக மனிதர்களோடு உலகத்திலிருந்து கிடைக்கிற ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் கொண்டு நம்மை சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட விரும்புகிறார். நான் 2வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த தேவனுடைய மனுஷன் முதலாவது செய்த ஒரு தவறு என்னென்று சொன்னால், கர்வாலி மரத்தின் கீழே போய் உட்கார்ந்திருந்தான். இன்னைக்கு நாம் உட்கார்ந்து இருக்கிற இடம் கர்வாலி மரமாய் இருக்குமேயானால், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இடைப்பட்ட ஒரு இடத்திலே நாம் வெதுவெதுப்பாய் நாம் இளைப்பாரி கொண்டிருப்போமேயானால் அந்த இடத்தை விட்டு நாம் எழும்ப வேண்டும். 2வது இந்த தேவனுடைய மனுஷன் செய்த ஒரு தவறுதலான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இப்ப தேவனுடைய மனுஷன் இடத்துல கிழவனான தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நீ என்னோடு கூட வந்து என் வீட்டில அப்பம் புசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறான். இப்போ இந்த இடத்துல தேவனுடைய மனுஷன் ஒரு காரியம் செய்திருக்கலாம். என்ன செய்திருக்கலாம் என்று சொன்னால், நான் வரமாட்டேன் என்கிற வார்த்தையோடு நிறுத்தி இருக்கலாம். ஆனா இந்த தேவனுடைய மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உம்முடைய வீட்டுக்கு வந்து அப்பம் புசிக்க மாட்டேன், தண்ணீர் குடிக்க மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன் என்று சொன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீ அப்பம் புசியாமலும், தண்ணீர் குடியாமலும், நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று சொல்லி கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, இந்த தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை இவன் வெளிப்படுத்துகிறான். கர்த்தர் தன்னோடு பேசின வார்த்தைகளை கிழவனான தீர்க்கதரிசியின் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் எச்சரிக்கையா இந்த இடத்துல என்னை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்று சொன்னால், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற சில தீர்மானங்கள், கர்த்தரோடு கூட நாம் எடுத்திருக்கிற சில உடன்படிக்கைகளை நாம் ரகசியமாய் வைக்க வேண்டும். கர்த்தர் பிரத்யேகமாய் உங்களுக்காக சொன்ன சில வார்த்தைகளை உடனடியாக நாம் வெளிப்படுத்தி விடக்கூடாது. வேதத்துல நாம கவனிக்க முடியும். எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம கவனிப்போமே. ஆனா இந்த எசேக்கியா ராஜாவை கர்த்தர் மிகவும் நேசித்து இந்த எசேக்கியா ராஜாவுக்கு அவருடைய மரணத்தின் நாட்கள்ல வியாதியிலிருந்து ஆண்டவர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறார். ஆனா இந்த எசேக்கியா ராஜாவுடைய பின்னாட்கள்ல கவனிக்கும் பொழுது இந்த எசேக்கியா ராஜா செய்த ஒரு பெரிய தவறான ஒரு காரியம் 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்துல நம்ம அதை கவனிக்க முடியும். என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து எல்லாவற்றையும் திறந்து அவர் காண்பிக்கிறார். அதன் நிமித்தம் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி வந்து உன்னுடைய பின் சந்ததி சிறைப்பட்டு போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நம்ம கவனிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாம 2 சாமுவேல் 13வது அதிகாரம் அந்த அதிகாரம் முழுவதும் கவனிக்கும் பொழுது, அதிலே அம்மோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனுடைய இருதயத்தில் இருந்த சில ஆசைகள், விருப்பங்கள அவன் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். தாமார் என்கிற அந்த சகோதரிக்கு நான் பொல்லாப்பு செய்யக்கூடாது என்கிற எண்ணத்துல இருக்கிறான். இவனுடைய இருதயத்துல இருக்கிற ரகசியம் அல்லது இவனுக்குள்ள இருக்கிற இந்த இச்சையை இவன் என்ன செய்தான் என்று சொன்னா, தன்னுடைய சிநேகிதனோடு கூட வெளிப்படுத்துகிறான். எப்பொழுது நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சில போராட்டங்கள் இருக்கும். எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில சில போராட்டத்தின் பாதையில நாம் நடந்து வருகிறோம் அல்லது பிரயாணப்படுகிறோம். எல்லாவற்றையும் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு 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 சூழல்ல கர்த்தர் நம்மை நடத்தவில்லை. நாம் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அல்லது மனிதர்களோடு கூட நாம் பழகுகிற அந்த அன்பின் சிநேகத்தின் அடிப்படையில சில ரகசியங்களை நம்ம வெளிப்படுத்தி விடுகிறோம். அதனுடைய விளைவு பின் நாட்கள்ல அது பரிதாபத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். நமக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கிற சில உடன்படிக்கைகள் தீர்மானங்களா இருக்கலாம். அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையா இருக்கலாம். சில வேளை நாம நினைக்கிறோம்,
இந்த போராட்டத்துல ஏன் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம்? இந்த போராட்டத்துக்கு பின்பதாய் கர்த்தர் ஒன்றை நமக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அந்த போராட்டத்தை நாம் உடனடியாக எல்லாரோடும் பகிர்ந்து கொண்டு, ஏன், எதற்கென்று சொல்லி நாம கொஸ்டின் வைப்போமேயானா, அந்த போராட்டம் கர்த்தர் அனுமதித்த போராட்டத்தை இந்த நாட்களில் எத்தனையோ ஊழியர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், உன்னுடைய முன் நாட்களின் சாபம் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது என்று சொல்லி, சில வேளைகளில் நம்முடைய ஓட்டத்தை விட்டு விலக செய்து விடுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வருகிறது என்று சொன்னா, பாவமோ, சாபமோ, இருளோ தான் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் பிரசங்கிக்கிறதை கவனிக்க முடிகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை உபத்திரவத்தின் பாதை. யாரோ ஒருவருக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். ஆவியானவர் எனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்று சொன்னால், சில நெருக்கத்தின் பாதையில் நாம் நடக்கும் பொழுது, உடனடியாக அது ஊழியர்களாய் இருக்கலாம் அல்லது ஆவிக்குரியவர்களாய் இருக்கலாம். எல்லாவற்றையும் எல்லாரோடும் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. சில வேளைகள்ல கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையே அது சத்துருவி நிமித்தம் அந்த தீமைகள் என்று சொல்லி நம்மை சிலர் வழிமாற பண்ணக்கூடும். இந்த இடத்துல இந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை பார்த்து இப்படி சொன்னார் என்று சொன்ன பொழுதுதான், இப்ப அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, அதே ஆண்டவர் என்கிட்ட வந்து சொன்னார். அவருடைய தூதன் என்னிடத்துல வந்து சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னா, அவனை அழைத்து கொண்டு வந்து அப்பம் புசிக்க செய் என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லி, அவன் பொய் சொன்னான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் பொய் சொல்லி இந்த தேவனுடைய மனுஷனை வஞ்சித்துக் கொள்ளுகிறான். நான் 2 காரியங்கள் சொன்னேன். முதலாவது கர்வாலி மரத்தின் கீழ உட்கார்ந்து இருந்தான். அதாவது அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் இடைப்பட்ட பாதையிலே பெத்தேலுக்கும் யூ யூதாவுக்கும் இடையிலே அவன் அமர்ந்திருந்தான். வானத்துக்கும் பூமிக்கும் இடையில அப்சலோம் கர்வாலி மரத்தின் கீழே தொங்கினதைப் போல இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையில இளைப்பாறுதலை தேடினான். 1. 2வது இந்த தேவனுடைய மனுஷன் செய்த தவறு என்ன என்று சொன்னால், கர்த்தர் தன்னோடு பேசின சில ரகசியங்களை அவன் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி எண்ணி கிழவனான தீர்க்கதரிசனத்துல ஒப்புவித்தான். கொஞ்சம் நீங்க அந்த சம்பவத்தை புரட்டி பார்ப்பீர்கள் என்று சொன்னா, யெரொபெயாம் என்கிற ராஜாவினிடத்துல சொல்லுகிறான், கர்த்தர் என்னை பார்த்து இப்படி சொன்னார் என்று சொன்ன பொழுது, அந்த ராஜா வந்து அவனிடத்துல மறுவார்த்தை சொல்லவில்லை. உடனடியாக அவனை கடந்து செல்வதற்கு இடம் கொடுக்கிறார். அவன் ஒரு சாதாரண மனிதன். ஆனா இது கிழவனான தீர்க்கதரிசி என்பதினால், இந்த கிழவனான தீர்க்கதரிசி இவனை வஞ்சித்து விடுகிறான். அதே வார்த்தையை கொண்டு அவனை வஞ்சித்து விடுகிறதை கவனிக்க முடியும். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த இந்த தேவனுடைய மனுஷன் செய்த 3வது ஒரு தவறு என்ன என்று சொன்னால் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இவனோடு திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். இப்ப இவர்களோ இந்த கிழவனான தீர்க்கதரிசியோடு கூட இவன் பந்தி இருந்தான். பந்தி இருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை கிழவனான தீர்க்கதரிசிக்கு வந்ததாம். இந்த தீர்க்கதரிசி கிழவனான தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை வந்தது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த கிழவனான தீர்க்கதரிசியை குறித்து நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், பின்மாற்றத்துக்குள்ளான ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால், நான் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். இப்போ இந்த கிழவனான தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசியா இருந்திருப்பாரேயானால், யூதாவில் இருக்கிற இந்த தேவனுடைய மனுஷன் பெத்தேலுக்கு தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லி இருக்க வேண்டும். 1. கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லாதபடிக்கு மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இந்த கிழவனான தீர்க்கதரிசி இருந்திருக்கலாம். 2. 3வது ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஒருவேளை அந்த கிழவனான தீர்க்கதரிசி கர்த்தருடைய இருதயத்தை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்திருப்பாரேயானால், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவராய் இருந்திருப்பாரேயானால், தேவனுடைய மனுஷனை இங்க கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இவன் கர்த்தரை பிரியப்படுத்தவில்லை, மனுஷனை பிரியப்படுத்தி இருக்கக்கூடும். ஆகையினால் இந்த தேவனுடைய மனுஷனை கர்த்தர் இங்கே கொண்டு வருகிறார். ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் இந்த கிழவனான தீர்க்கதரிசி ஆகிய பின்மாற்றத்துக்கு உள்ளானவனோடு கூட உட்கார்ந்திருந்து அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்கிறான். அப்பம் புசிக்கிறது, தண்ணீர் குடிக்கிறது, அல்லது பந்தி இருப்பது, அல்லது ஒருவரோடு ஒருவர் உட்கார்ந்திருந்து அமர்ந்திருந்து சாப்பிடுவதெல்லாம் நாம எதோடு கூட நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஐக்கியப்படுகிறதை குறித்து நாம கவனித்துக் கொள்ள முடியும். ஐக்கியத்தை குறிக்கிறது. கர்த்தர் தம்முடைய சீஷர்களோடு ஐக்கியப்படுகிறார். அந்த ஐக்கியப்படுகிறதனுடைய அடையாளம் தான் அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட ராபோஜனம் பண்ணுகிறார். பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறார். இந்த ஐக்கியமானது கர்த்தரோடு நாம ஐக்கியப்படுவோமேயானால், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர் பெற்று எழும்பி ஓட முடியும். ஆனால் பின்மாற்றத்துக்குரியவர்களோடு கூட அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்கிற உலக மனிதர்களோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்போமேயானால், அவர்களோடு பந்தி இருப்போமேயானால், நம்முடைய வாழ்க்கையில தரிசனத்தை போய் அடைய முடியாது. நான் இதோடு கூட நிறைவு செய்கிறேன். 3 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்வாலி மரத்தின் கீழ நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடாது. இடைப்பட்ட வாழ்க்கையில இளைப்பாறுதலை தேடக்கூடாது. 1. 2வது கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிற சில காரியங்கள் அல்லது கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதைகளை எல்லாரோடும் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. சில காரியங்கள் ரகசியமா இருக்க வேண்டும். அது ரகசியமா தான் இருக்க வேண்டும். கர்த்தருக்கும் நமக்கு இடையில இருக்கிற எல்லாவற்றையும் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. 2வது காரியம். 3வது ஒரு காரியம் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நாம் யாரோடு ஐக்கியப்படுகிறோம்? யாரோடு கூட அதிக நேரத்தை செலவு பண்ணுகிறோம்? பேதுரு யாரோடு உட்கார்ந்திருந்தான் என்று சொன்னால், போர் செய்வர்களோடு, கர்த்தரை துன்பப்படுத்தும்படிக்கு
அவர்களை பிடித்துக் கொண்டு வந்த அந்த பிரதான ஆசாரிகளுடைய வேலைக்காரர்களோடு கூட அவன் உட்கார்ந்து இருந்தான். அவர்களோடு ஐக்கியப்பட்டிருந்தான். இன்னைக்கு நம்ம யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? சாலமன் என்கிற ராஜா தன்னுடைய ஐக்கியத்தின் நிமித்தம், அவர் வைத்திருந்த அந்நிய ஸ்திரீகளோடு வைத்திருந்த ஐக்கியத்தின் நிமித்தம் அவர் விழுந்து போனார். இன்னைக்கு நாம் யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியத்தை சரி செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு ஜெபத்தோடு கூட நான் சகோதரர் கையில நான் கொடுக்கிறேன். நம்ம எல்லாரும் கண்கள மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் என்பதை நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட தெளிவாய் பேசின ஒரு வார்த்தை. சாலமோன் இந்த கூட்டத்திற்கு என்னை அழைப்பு கொடுத்த பொழுதே அந்த நாள் இரவு, ஒரு நாள் இரவு என்னோடு கூட சகோதரர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு திட்டமாய் சொன்ன ஒரு வார்த்தை, "கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், அந்த மரத்தை விட்டு வெளியே வர வேண்டும். கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், அந்த இடத்தை விட்டு வெளியே வர வேண்டும்." நான் ஒரு ஒரு 2 நிமிடம் எடுத்துக் கொள்கிறேன். கொஞ்சம் தாமதமாயிட்டுனா பொறுத்துக்கொள்ளுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் கர்வாலி மரம். எது கர்வாலி மரம்? இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க, இதுல என்ன பாவம் இருக்குது? இது பாவமும் இல்ல, பரிசுத்தமான இடம் அல்ல. இடைப்பட்ட காரியம். இன்னைக்கு மொபைல் ஃபோன்ல நம்ம பார்க்கிற அநேக வீடியோஸ், மொபைல் ஃபோனுக்கு நம்ம கொடுக்கிற நேரங்கள், நம்ம டிவிக்கு கொடுக்கிற நேரங்கள், அல்லது இந்த நாட்களின் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பொழுதுபோக்கான காரியங்கள் கொடுக்கிற நேரங்கள். இதுல என்ன தவறு இருக்குது? இது பாவம் இல்லை என்று சொல்லி, பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்தை போல காணப்படலாம். இது இதன் கீழ நாம் அமர்ந்திருப்பது, இதன் அடியில நாம் அமர்ந்திருப்பது, நம்முடைய தரிசனத்துக்கு நேராய் நம்மை செல்ல விடாதபடிக்கு நம்மை வழிமாற பண்ணிவிடும். இதனுடைய இந்த பின்பகுதியை நம்ம கவனிக்கும் பொழுது, அந்த கிழவனான தீர்க்கதரிசி அ அப்ப அவனோடு அந்த தேவனுடைய மனுஷனோடு அப்பம் புசிக்கும் பொழுது சொல்லுகிறார், "நீ உன்னுடைய கல்லறைக்கு, உன்னுடைய பிதாக்களின் கல்லறைக்கு போமாட்டாய்" என்று சொல்லி சொன்ன பொழுது, இவன் போகிற வழியிலே சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. ஆனாலும் வேதத்துல நம்ம கவனிக்க முடியும். அந்த சிங்கமானது இவன் பிரயாணப்பட்டு போன கழுதையை தொடவில்லை. இவன் இவன் கடந்து போன அந்த வழியிலே அந்த கழுதைய அந்த அந்த சிங்கம் முறித்து போடவில்லை. நான் இந்த தேவனுடைய மனுஷனை அந்த சிங்கம் கொன்று போட்டது. ஏனென்று சொன்னால், சிங்கம் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய பிரேதத்தை சேதப்படுத்தவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த கழுதையை அது சேதப்படுத்தவில்லை. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, நாம் பரிசுத்தமான இடத்துல மாத்திரம் அடைக்கலம் புகுவோம். தேவனுடைய சமூகத்துல மாத்திரம் களி கூறுவோம். 2வது கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தையின்படியே கர்த்தருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். நமக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கிற சில தீர்மானங்கள், சில சில ஆண்டவரோடு நாம் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, கர்த்தர் நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, சில வாக்குத்தத்தங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டாம். 3வது நம்முடைய ஐக்கியத்தை சரி செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்துல உம்மோடு கூட ஆண்டவரே ஐக்கியப்படுகிற எங்க ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்வாலி மரத்தின் கீழ நாங்கள் அமர்ந்திருப்போமேயானால், உலகத்திலே நாங்கள் களிகூர்ந்து கொண்டிருப்போமேயானால், உலக மனிதர்களோடு கூட இணைந்து நாங்கள் இளைப்பாறிக் கொண்டிருப்போமேயானால், கர்த்தர் எங்களை தொடர்ந்து பிரயாணப்படுத்துகிறீர். அந்த கர்வாலி மரத்தின் எல்கையை விட்டு கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு வருகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இடைப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, நாங்கள் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம். அதனால கொஞ்ச நேரம் நான் ரிலாக்ஸா இருக்கேன் என்று சொல்லி உலக காரியங்களை எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோமேனால், அப்படிப்பட்ட கர்வாலி மரத்தின் கீழ இருந்து கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு வருகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் உம்மோடு பண்ணியிருக்கிற பொருத்தனைகள், தீர்மானங்கள், உடன்படிக்கைகள ஆண்டவரே, ரகசியத்தை நாங்கள் வெளிப்படுத்தாதபடிக்கு, வாக்குத்தத்தங்களை நாங்கள் வெளிப்படுத்தாதபடிக்கு, நாங்கள் அதை சரியாய் தரிசனத்தை அடையும்படிக்கு உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்மோடும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடும் ஐக்கியப்படுவது கர்த்தர் உதவி செய்வீராக. அன்றைக்கு பேதுரு உம்மோடும் உம்முடைய சீஷர்களோடும் ஐக்கியப்பட்டிருப்பாரேயானால் உம்மை மறுதலித்திருக்க மாட்டார். உலக மனிதன் உட்கார்ந்திருந்த இடத்துல போய் உட்கார்ந்திருந்ததே போல, அன்றைக்கு தேவனுடைய மனுஷன் பின்மாற்றத்துக்குள்ளான கிழவனான தீர்க்கதரிசியோடு உட்கார்ந்து அப்பம் புசித்ததே போல, நாங்கள் அப்பம் புசிக்கிற இடம், நாங்கள் ஐக்கியப்படுகிற இடம், உம்மோடு உம்முடைய பிள்ளைகளோடும் இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி. பெத்தேலிலிருந்து யூதாக்கு நேராய் பிரயாணப்படுகிற எங்களுடைய ஓட்டம், யூதாவிலே போய் நிறைவு செய்யத்தக்கதாய், தரிசனத்தை நோக்கி லக்கேனுக்கு ஓடத்தக்கதாய், கர்த்தர் இந்த நாள்ல எங்களை உயிர்ப்பித்து எங்களை வழிநடத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்து தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பிரயாணப்படுத்துங்க, வழிநடத்துங்க. எந்தெந்த பின்மாற்றங்கள், எந்தெந்த சோர்வுகள் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அதிலிருந்து இவர்களை பிரயாணப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக, தெய்வ சித்தம் நிறைவேறுவதாக. உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.